மோடி அவர்கள் வந்து சாஷ்டாங்கமா விழுந்து கடவுளை கும்பிட்டு இருந்தாரு. அப்ப வந்து இவர் போட்டிருக்காரு, மூச்சு இருக்குதா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அது ஒரு கேவலமான ஒரு ஒரு மனிதர். அவர் மனிதனா இருக்க தகுதி இல்லாத ஒரு மந்திரி ஆயிட்டார். எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து மோடி பேர் எப்படி உள்ள வந்துச்சு? இருக்கிறதுலே நாங்க தான் கூட்டணி, பலமான கூட்டணி, இத்தனை மக்கள் கூட்டணி, 24 மக்கள் கூட்டணி எல்லாம் சொன்னது இன்ன வரைக்கும் தொகுதி முடிவாகல. அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் கூட்டு பேசுற, ஒருத்தருக்கு திருப்தி இல்லை. ஏற்கனவே தாவாக்கா அப்படி வாழ்வுரிமை கட்சி வெளியில வந்து இன்னைக்கு விஜய்கிட்ட போயிட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஆனா அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கவே இருக்கு மோடி எதிர்ப்பு. எதை கேட்டாலும் மோடி மோடி. ஏன் அவர் போட்டியிடலன்னு சொன்னாரு? ஏன்னா அவரே வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நான் சீட்டு கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார், அதை விட்டுட்டீங்களே. நான் சீட்டு கேட்கல, தலைமை வந்து நிக்க சொன்னா நிற்பேன் அப்படின்னு. அதுதான் கரெக்டான ஒரு 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 சிறந்த தொண்டனுக்கு அதானுங்க மரியாதை. இவ்வளவு விமர்சனம் வர்ற அளவுக்கு ஒரு கடுமையா ஒரு மோசமான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தாருன்னா கூட பரவாயில்ல, உலகமே வேண்டு பாராட்டுற அளவுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு. அவரையும் அவ்வளவு தாக்குறீங்க. என்ன அர்த்தம்னா, என்னோட நீ எப்படி நல்லவனா இருக்கலாம்? இந்த சத்யராஜ் இருக்காரு பாருங்க, மக்களுக்காக வாழற ஒரு நடிகர். அவர் ஒரு வார்த்தை கூட இல்லை, அதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு சொல்லலாம்ல. அதுதான் தப்பு. இங்க என்ன எரிச்சிக்க நமக்கு என்ன இருந்து அப்படின்னு சொல்ற ரெட்டை வேடம் இருக்குல்ல. கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணு நைட்டு 10 மணிக்கு அவன் பையன் கூட என்ன வேலைன்னு கேட்டவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிப்பா. அப்புறம் நைட்டு 10 மணி 12 மணிக்கு ஒரு பொண்ணு சேஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா 12 மணிக்கு பொண்ணுக்கு ரோட்ல என்ன வேலை? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், எனக்கு சீட்டும் கொடுக்கல, நோட்டும் கொடுக்கல, என்னை இப்படி தன்னந்தனியா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா ட்ரோல் மெட்டீரியலா இருக்கக்கூடியவர் வந்து மனோ தங்கராஜ் அவர்கள். அவர் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து நான் தான் சுரண்டினேன் அப்படிங்கிற ஒரு வழக்குல இருந்து, விசாரணையில இருந்து, மக்களுடைய கேள்விகள்ல இருந்து, பல குவாரிகளை நான் தான் மூடினேன்னு பெருமையா பேசிக்கிட்டதுல இருந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு மோடியை வந்து விமர்சனம் பண்ணி பேசினது வரைக்கும் இன்னைக்கு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுல வந்து அதுக்கு 2 வாரம் வந்து விசாரிக்கணும் அவர் அப்படின்னு சொல்லி நீங்க தான் இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்றீங்க. இதனுடைய வழக்கு கொஞ்சம் விசாரணையை பத்தி கொஞ்சம் முழுசா சொல்ல முடியும்? மனோ தங்கராஜ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவோட செட்பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய விஷயத்துல, அதுல ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு எப்பவுமே உண்டு. அவர் வாய் வந்து சும்மாவே இருக்காது. பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒன்று கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார். அது வந்து திமுகங்கிறதுனால, ஸ்டாலின்ங்கிறதுனால அது அப்படியே போட்டு விட்டுருவாங்க. வேற எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய ஒரு செட்பேக் அது. அவர் தான் வந்து முதல்ல இருந்தே மோடியோட எதிர்ப்புன்னா, இவங்கெல்லாம் வந்து கொள்கை ரீதியாக எதிர்ப்பு கிடையாது. ஒருத்தர் நம்மளோட நல்லவராக இருந்துட்டாரு, நம்மளோட ஊழல் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்கள தனிப்பட்ட முறையில், அதாவது அவரோட ஆட்சியை விமர்சிக்கலாம். இவங்கெல்லாம் எப்படின்னா, நான் இந்த ஊரில் இருக்கும்போது நீ எப்படி என்னோட நல்லவனாக இருக்க முடியும்? நீ அப்போ நீ நல்லவனா தான் நான் கேட்டவனா? அப்போ உன்னை நான் வந்து கேரக்டரில் உன்னை அசாசினேட் பண்ணி உன்னை கீழே தள்ளிடணும் அப்படின்ற ஒரு ரொம்ப சின்ன ஒரு குரு புத்தின்வாங்களா, அது மாதிரி வச்சிருக்க ஒரு மனிதர் அவர். ஏன்னா போன தடவை வந்து மோடி அவர்கள் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கடவுளை கும்பிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இவர் போட்டிருக்காரு, மூச்சு இருக்குதா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அது ஒரு கேவலமான ஒரு ஒரு மனிதர். அவர் மனிதனா இருக்க தகுதி இல்லாத ஒரு மந்திரி ஆயிட்டார். அதுதான் என்ன கஷ்டம்னா, யாராவது உலகத்துல எந்த நாட்டிலேயாவது தன் பிரதமரை பத்தி இப்படி ஒரு கமெண்ட் பார்த்துருக்கீங்களா? உடனே கேட்பாங்க, நீங்க மன்மோகன் சிங் பத்தி பேசுறது. கண்டே பேசணும். என்ன பேசணும்? ஏன் நீங்க முதுகெலும்பு இல்லாம இருக்கீங்க? ஏன் உங்களை ஆட்டி படைக்கிறாங்க? சோனியா காந்தி பின்னாடி ஏன் நிக்கிறீங்க? ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு டெலிகேட் வராரு, வெளிநாட்டு தூதர் வராரு, அவரு உங்களை பார்க்க மாட்டார், நேரா சோனியா காந்தி பாக்குறாரு. இது எனக்கு அவமானம் சொன்னோம். அப்ப என்ன சொன்னாங்க பிஜேபி சேர்ந்தவங்க? சொன்னோம், இது எனக்கு அவமானம், என்னுடைய பிரதமரை வந்து ஒருத்தர் அவமதிக்கிறது என்னால ஏத்துக்க முடியல, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது வந்து அப்படி கிண்டல் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அவரோட பாடி ஷேமிங்கோ இல்லை அவரை பத்தி தனிப்பட்ட முறையிலையோ அவர் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னோ, ஒரு லேடி இப்போ வந்து குளிக்கிறாரு ஆத்தோட அடிச்சுட்டு போகக்கூடாதோ அவருன்னு, இந்த மாதிரி என்ன கோபம் வருதுன்னா, இது தனிப்பட்ட இது இல்லை, அவர் மேல இருக்கிற வெறுப்பின் உச்சம் இருக்குல்ல, அந்த கோபத்தை வந்து ஒரு சாதாரண மனிதன் சொல்லலாம். இவர் ஒரு மந்திரி, இவர் இப்படி போட்டார். இப்ப ரீசெண்டா என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து மோடி பேர் எப்படி உள்ள வந்துச்சு, என்னையா அது ஒன்றும் புரியல, அவர் பேர் எப்படியா வந்துச்சு, எனக்கு ஒன்றுன்னு சிரிக்கிறாங்க. என்னன்னா இது சம்பந்தமா நாங்கள் ஒரு வழக்கு என் கட்சி சார்ந்த ஒரு நீதிபாண்டியன்ற ஒரு மாவட்ட தலைவர் கொடுத்தாரு. அது ஒரு ஆக்ஷன் எடுக்கல.
அப்புறம் இன்னைக்கு நாங்கள் வழக்கு போட்டு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. 2 வாரம் போது இந்த மனுவை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனுவை விசாரிச்சா தானே நம்ம எஃப்ஐஆர் போடுறதா இல்லையான்னு தெரியும். நீங்கள் கேட்டோம், மனு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஆட்சியில் நீங்கள் ஒன்னே சொல்லலாம், இப்படி போட்டால் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுமான்னு. பங்களாதேஷில் நடந்ததுக்கு அங்கே இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, இது நியாயமானு எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் போட்டார். அடுத்த நாள் எஃப்ஐஆர். ஏன்னா பங்களாதேஷை பற்றி பேசினா இங்கே பிளவு வந்துருமா? இப்படிப்பட்ட இவங்க சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் விசாரிக்கணும்ன்றாங்க பிரதமரை பத்தி பேசுனதுக்கு. அப்படின்னா மொத்த மாநிலங்களுமே வழக்கு தொடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவங்க மேல. இது என்ன சொல்லுவாருன்னா, அந்த மனோ தங்கராஜன்றவர் இந்த மாதிரியே பேசி கான்ட்ரவர்சி மாட்டுவாரு. அந்த ஊர்ல லோக்கல்ல கூட நிறைய விஷயத்துல போன்ல இந்த இதுல டேப் பண்ணதெல்லாம் சொன்னாங்க. எல்லா விஷயமும் கட்சிக்காரங்க பேசுறதும் பெண்கள்கிட்ட அவங்க பேசுறதும் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டா இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் பண்டில் ஆஃப் கான்ட்ரவர்சி. அவர் சாதாரண ஒரு சின்ன இதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒருத்தர். அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாடம் பிஜேபி கண்டிப்பாக புகட்டும்ன்றது நல்ல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு தேர்தல் திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா இல்லையே என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தொகுதி, அது மட்டும் இல்லாம அந்த தொகுதி பங்கீடுல இருந்து இன்னைக்கு எடப்பாடியார் அறிக்கை வெளியிட்டதுல இருந்து எல்லாமே சூப்பரா சுமூகமா முடிஞ்சது. ஆனா இந்த 27 தொகுதிகள்ல கொஞ்சம் பாஜகவினர் அப்செட்டா இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுல அண்ணாமலை அவர்களும் ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாக ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. இது உண்மையா? என்ன காரணத்தினால? அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் ஹேசியமான செய்திகள். 27 தொகுதியுமே எங்கள் கட்சி தலைவர்கள் அத்தனை குழுவோட போய் அதிமுக குழுவோட பேசி எதெல்லாம் சாதக பாதகங்கள்லாம் கேட்டு எல்லாம் வருவாங்க. எப்பவுமே ஒரு கூட்டணி கட்சியில் பார்த்தீங்கன்னா 100% எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. கண்டிப்பா அப்படி பண்ணீங்கன்னா அவரோட தொகுதி இவர் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இவரோட தொகுதி விட்டு கொடுத்து போறதான் கூட்டணி. அப்போ ஒரு தொகுதி நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியே அதிமுக இருந்தா கூட அவங்க பிஜேபிக்கு கொடுத்துருவாங்க. பிஜேபி வெற்றி வாய்ப்பு இருக்கு, அதிமுக எடுத்துப்பாங்க. இது எல்லாம் சகஜம். ஆனால் ஓவராலா திருப்தியா இருந்ததுன்னா எங்க மாநிலத்தில் நயினார்கள் ரொம்ப திருப்தியாக நடந்துச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. 27 தொகுதி எங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் வாசன் அவர்களுக்கு கொடுத்த தொகுதியாக இருக்கட்டும், ஐஜேகே எல்லாரும் கொடுத்த எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. எல்லாருமே தொகுதியில் வேலை செய்ய போயிட்டாங்க. என்ன கொடுமைன்னா, இருக்கிறதுலே நாங்கள் தான் கூட்டணி, பலமான கூட்டணி, இத்தனை மக்கள் கூட்டணி, 24 மக்கள் கூட்டணி எல்லாம் சொன்னது இன்ன வரைக்கும் தொகுதி முடிவாகல யாருக்குமே. திருமாவளவன் இன்னைக்கு கூட உட்காந்துட்டு இப்போ கூட காங்கிரஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்போ வரும்போது பார்த்தேன், அவங்க கூட அதிருப்தி. இன்னும் மார்க்சிஸ்ட் என்னாச்சுன்னு தெரியல. இவங்க இந்த தொகுதி வேணும் கேட்கறாங்கல்ல, எல்லாம் ஒரே அடிக்கடி தகராறு. வேட்பாளர்கள் அறிவிப்பே திமுக தான் செலக்ட் பண்ணனதா ஒரு தகவல் இருக்கு. அது அவங்க சொல்றாங்க. ஸ்டாலின் அவருக்கு என்ன வருத்தம்னா, அவர் மனசுக்குள்ள இருக்கும் எல்லாரும் வைக்கோமா இருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்ல. எல்லாம் கேட்கறதெல்லாம் 4 கொடுக்குறேன், அதுல 3 எடுத்துப்பேன், எடுத்துங்க நிஜமா, நீங்க என்ன எடுத்துட்டு மிஷத்தை கொடுங்கம்மா, அது மாதிரி எல்லாரும் இருந்தா அவர் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அவருக்கு இல்ல, பாவம். அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் கூட்டு பேசுற, ஒருத்தருக்கு திருப்தி இல்லை. ஏற்கனவே தாவாக்கா அப்படி வாழ்வுரிமை கட்சி வெளியில இன்னைக்கு விஜய்கிட்ட போயிட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஆனா அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கவே இருக்கு மோடி எதிர்ப்பு. எதை கேட்டாலும் மோடி மோடி. இன்னும் எத்தனை நாளைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்க போறாங்க மோடி எதிர்ப்புன்றது? அவர் ஒவ்வொரு விஷயத்த அவர் பார்க்குற, அவரோட செயல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அந்த மனுஷன் மேல ஏன் இவ்வளவு கோபம்? கோடி கோடியா கொள்ளடிச்ச பல தலைவர்கள் மேல இவ்வளவு கோபம் வந்தது இல்லை. நீங்க பாத்திருப்பீங்க, இந்திய வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இத்தனை தலைவர் வந்திருக்காங்கல்ல, எந்த தலைவர் மேல இவ்வளவு விமர்சனம் வந்திருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? அதே சமயத்துல இவ்வளவு விமர்சனம் வர்ற அளவுக்கு ஒரு கடுமையா ஒரு மோசமான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தாருன்னா கூட பரவாயில்ல, உலகமே வேண்டு பாராட்டுற அளவுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு. அவரையும் அவ்வளவு தாக்குறீங்க, என்ன அர்த்தம்னா, என்னோட நீ எப்படி நல்லவனா இருக்கலாம்? ஒன்னு நான் அடிச்சுட்டே இருந்தா தான் நீ கெட்டவன், நான் நல்லவன் ஆக்க முடியும். நான் மட்டும் கையெடுத்து கும்பிட்ட வச்சுங்களேன், உங்களை மாதிரி என்னால் வாழ முடியலன்னு சொல்லிட்டு மோடி எங்கேயே கொண்டு போயிடுவாங்களா மக்கள்? அதை கொண்டு போக கூடாதுக்காக இந்த சீப் பாலிடிக்ஸ் பண்றாரு. இன்னைக்கு நான் தேர்தலில் போட்டியிடல, ஆனா 5 சீட் வேணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கேட்டதாக ஒரு செய்தி இருக்கு. ஏன் அவர் போட்டியிடலன்னு சொன்னாரு? ஏன்னா அவரே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நான் சீட்டு கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார், அதை விட்டுட்டீங்களே. நான் சீட்டு கேட்கல, தலைமை நிக்க சொன்னா நிப்பேன் அப்படின்னு. அதுதான் கரெக்டான ஒரு ஒரு சிறந்த தொண்டனுக்கு அதானுங்க மரியாதை. ஆனா அவருக்கு லாஸ்ட் டைம் அவர் நின்ன அரவக்குறிச்சி ஆகட்டும், இல்ல கவுண்டம்பாளையம், சோழிங்கநல்லூர், இதெல்லாம் எதுவுமே உங்களுடைய தொகுதிகளில் வரவே இல்லையே. எந்த தொகுதி அவர் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு, எந்த தொகுதி கட்சி அவர் நிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள தானே முடிவு பண்ண முடியும். இல்ல கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு தானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இல்லை அப்படி இல்லை, அவர் அரவக்குறிச்சி நிற்கிறது வேண்டாம்னு நினச்சிருக்கலாம், வேற இடத்துல நிற்கலன்னு சொல்லலாம், இல்லை வேண்டாம் நிற்கலன்னு சொல்லியிருக்கலாம், அதை கட்சி முடியாமல் நில்லுன்னு சொல்லலாம். இன்னும் இனிமேல் தானே வரும், அதை இப்பவே முடிவு பண்ண முடியாதுல்ல. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி இன்னும் வேட்பாளர் வரல, அவர் இன்னும் கருத்து சொல்லலை, அதுக்குள்ள நம்மளே கன்க்ளூஷன் உள்ள வர முடியாது இல்லை. அவர் தெளிவாக சொல்றாரு, நான் நிக்கல ஆனா கட்சி நிக்க சொன்ன நிற்பேன். நான் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன், நான் நிக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, ஆனா கட்சி கூப்பிட்டு அதெல்லாம் கிடையாது, அங்க நீங்க தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா
நாளா நிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கட்சி சொல்றது அல்டிமேட்டா இருக்கும். அவர் சொன்னது கரெக்ட் தான். இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, தமிழகத்துல நிறைய குற்ற செயல்கள் இருக்கு, அதை ஒவ்வொரு தடவையும் அவர் வரும்போது சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாரு. இந்த கொரோனா காலத்தில் மக்களை எப்படி பாதுகாத்தோமோ அதே மாதிரியான ஒரு சூழல் இப்ப இருக்கு, அதே மாதிரி நான் பாதுகாப்பேன்னு மோடி அவர்கள் ரொம்ப அழகா பெருமிதமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி கொரோனா காலம்னு சொல்லி மக்களை பீதி அடைய வைக்காதீங்க, எங்களை மக்களுக்கு அவங்கள பாத்துக்க தெரியும், நீங்க கை கழுவுங்கன்னு சொன்ன மாதிரி மக்களை கை கழுவிட்டீங்க, உங்களுடைய அரசாட்சியை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமான ஒரு விமர்சனத்தை கொடுத்துருக்காரு. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை சொல்லுவோம், எப்பவுமே எந்த போர்லேயும் பாதிக்கப்படலை. நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே தியாகம் அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே என்னன்னு தெரியாது. நம்ம நீங்கள் அது இப்போ சிறு உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் யாரும் சாப்பிடாம இருங்க, உணவு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். நீ யாரு என் உணவை பத்தி முடிவு பண்றதுக்கு? நான் சாப்பிடணும், நீ எப்படி? இப்படிதான் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஏன்னா பகுத்தறிவு அதிகமா போனதுனால ஏன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் சொல்றது தியாகம் என்பது உலகம் முழுக்க எல்லாரும் செய்யறாங்க. ஏன்னா நாட்டுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தியாகம் செஞ்சுதான் ஆகணும். பல நாடுகள் இந்த பர்டிகுலர் சாப்பிடாதீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நாட்டுக்காக. உருளைக்கிழங்கு ஒரு காலத்தில் யூரோப் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு ரொம்ப விளைச்சல் கம்மியாகும் போது உருளைக்கிழங்கு சாப்பிடாம இருக்க முடியாது. யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாரும் உருளைக்கிழங்கு சாப்பிடாம இருக்கவே முடியாது எல்லா சாப்பாட்டில். ஆனால் சாப்பிட வேண்டான்னு சொன்னோன்னு சாப்பிடாம இருந்தாங்க. ஒரு ஊருக்கு ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒன்று சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று மக்கள்கிட்ட தியாகம் பண்ண சொல்லுங்க, பண்ண முடியாது. அந்த மாதிரி தியாகத்துக்கு நம்ம தயாராகவே இல்லை. மோடி அவர்கள் சொல்றது இதுக்காக சொல்லல. அவர் சொல்றது இன்னொரு சிலிண்டர் தட்டுப்பாடுன்றீங்க, டீசல் தட்டுப்பாடுன்றீங்க, உலகம் வாரில் இருக்கு. இப்போ இன்னொரு கொரோனாக்கு எப்படி நம்ம தியாகம் பண்ணணுமோ, எப்படி கொரோனால மட்டும் கரெக்டாக வீட்டுக்குள்ள இருந்தோம்? ஏன்னா அது நோய், உங்களுக்கு வந்துடும் பயம். யாராவது சொன்னா இருப்பீங்களா? ஒரு கவர்மெண்ட் சொன்னா இப்போ இருப்பீங்களா? நீங்க அலூஃபா தனியா போய் உட்காருங்க, நீங்க குவாரண்டைன் பண்ணுங்க. குவாரண்டைன்னா என்னன்னு நான் ஏன் ரூம்ல தனியா இருக்கணும்னு கேட்பீங்க. அடுத்தது ஏன்ன்ற கேள்வி பகுத்தறிவு வரும். அப்போ ஆனா வெளியில வந்தா உனக்கு நோய் வரும்ட்டா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டுமா? அந்த இப்படி பயம் வந்தா தான் நம்ம தனியா போவோம். அவர் சொல்றது தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்க. இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல சிலிண்டர் கிடைக்கலன்றாங்க, ஒன்றும் இல்லை வீட்டுக்கு உள்ள சிலிண்டர் வந்துடும். கமர்ஷியல் சிலிண்டர் இப்போ சரியாயிடுச்சு, இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கமர்ஷியல் சிலிண்டர் வரும்போது சில ஹோட்டலில் அந்த ஒரு நாள் மட்டும் பஜ்ஜி போண்டா போடாமல் இருந்தானா, போடாமல் விட்டுருந்தாங்க. அன்றைக்கு மட்டும் தோசை சாப்பிட்டுருந்தாங்களா. அதை என்னங்க இது ஆட்சி நடத்துறாரு, ஆசையாக பஜ்ஜி சாப்பிட முடியலைங்க அப்படின்றாங்க. அது சொல்றாரு என்னென்னமோ தியாகம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். நீங்கள் கேஸ் கிடைக்கல கொஞ்ச நாளைக்கு, நானா பண்ண அதுவும் தப்பு. மோடி அவர்களோட மிஸ் கவர்னன்ஸ் நடந்தது. வேர்ல்டு அங்க வார் நடக்கும் போது நம்ம அதுலயும் சமாளிக்கக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் தான். ஆனா தேவையான அளவுக்கு நம்ம கிட்ட தேவையான ஈரான் சொல்லி ஸ்ட்ரைட் அப் மோமோஸ்ல இருந்து அப்படியே ஃபுல்லா ஒரு 2-3 கப்பலே அனுப்பிச்சு சேர்ந்துருச்சு. 2 கப்பல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அந்த அந்த ஆளுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் ஒரு தகப்பன் அப்படிதாங்க சொல்லுவாரு, உனக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டாந்து நான் கொடுத்துட்றேன் போர்ல, ஆனா குழந்தைகளே தியாகம் செய்ய தயாருங்க அப்படியே ஒரு அப்பா சொல்லுவாரு. நான் இருக்கிறேன், நீ டெய்லி நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடுத்த காலையில் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், பசங்க என்ன சொல்லணும்? அது நேற்று சொல்லியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருப்போம்லப்பா, ஏன்ப்பா ஒரே நாள் சாப்பிட சொல்லி கேட்கணும்ல. ஒரு நல்ல தகப்பன் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, நாளைக்கு நமக்கு தேவைப்படும் அரிசி, நாளைக்கு தேவைப்படும் சொல்கிறோம் நல்ல தகப்பன். எதை பற்றியும் கவலைப்படாத, நல்லா சாப்பிட்ரு, உனக்கு சாப்பாடு வரலையா, இருக்கவே இருக்காரு மோடி ஒரு அரிசி கொடுக்கல அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. அந்த அர்த்தத்தில் சொன்னதை இவர் அப்படியே மாற்றி நீங்கள் இப்போ கொரோனாக்கு நீங்கள் சொல்லாதீங்க, கை கழுவாதீங்க, இதெல்லாம் அவர் என்ன சொல்ல வந்தார், இவர் என்ன புரியும்? அது அவருக்கு இவருக்கு அது புரியாது. அவர் சொன்னது மக்களுக்கு புரியும். இப்போ மக்கள் எதிர்பார்த்த மாதிரி டீசல் பெட்ரோல்லாம் கிடைக்குதா? எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எங்கேயாவது உலகத்தில் 20 நாள் வாருக்கு அப்புறமும் டீசல் பெட்ரோல் கிடைக்கிறது முக்கியம் இல்லை, ₹1 கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல். இல்லை, இலங்கையில் 368 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று என்னன்னா, அந்த பில்லோட அந்த சிலிண்டருக்கான ஒரு பில்லையும் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தானே சார் கொடுக்குறாங்க. அதுக்கு கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் அதுக்கான கட்டணத்தை வசூலிக்கிறாங்களே, எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ வசூலிக்க கூடாதுன்னு சொல்றது கவர்மெண்ட் சொல்றாங்க. இதுல எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல கொண்டு வந்தது மோடி அன்னைக்கே கொண்டு வந்துட்டாரு. சிலிண்டர் பதுக்குனா உங்களுக்கு சரி தண்டனை. தமிழ்நாட்டுல 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தவறு. எங்கேயாவது இந்த மாதிரி டிமாண்ட் ஏற்படும் போது மக்கள் தவறு செய்யறவங்க இப்படி பண்ணுவாங்க. நம்ம தான் தட்டி கேட்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும்.
எங்கேயோ நடக்கிற தவறை வந்து நீ நேராக நம்ம மோடி மேலே கனெக்ட் பண்ணுறதுன்றது அது கரெக்ட் சரியான இதுவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தாமரைக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய வம்சாவளி எத்தனை வம்சாவளி வருதோ உங்களோடதுல அத்தனைக்கும் வந்து நீங்க பாவ காரியம் செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு தாமரை சின்னத்தையும் அண்ணாமலை அவர்களையும் வந்து படு விமர்சனமாக வந்து பேசியிருக்கிறார். நீங்களாம் பாவத்தை செஞ்சிடாதீங்க தமிழக மக்களே, நான் வந்து ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக தான் சொல்றேன், இந்த அண்ணாமலை பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு 10 வருஷம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. திருவாரணை தொகுதிக்கு அவர் எப்படி போய் நின்னார் ஏடிஎம்கேலன்னு. அப்போ அவர் என்ன பேசினாருன்னு பாருங்க. இந்த அம்மா தான் எனக்கு அம்மா இல்லைன்னா தெய்வம் இல்லை, நான் வந்து அப்படிப்பட்டவர் இப்படி. அவர் வந்து எனக்கு ஒரு தொகுதி இருந்துச்சு, அவர் வந்து எம்எல்ஏ இருந்தார் அந்த பீரியட்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சீட்டுக்காக அவர் எப்படி பேசுவார்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ அங்கே போயிட்டாரு, அதனால இங்கே தாம்பரை திட்டுறாரு. அந்த சீட் இங்கே கொடுத்துருந்தா இங்கே வந்துட்டு அவங்கள திட்டுவார். இந்த வியாபாரிகளுக்காக நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை. இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழகத்துல துரந்தர் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து தடை இருக்கு. சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா இந்த படம் வந்து மற்ற இடங்களில் வந்து ரிலீஸ் செய்து இன்னைக்கு 1000 கோடியை வந்து 7 நாட்கள்ல வசூல் செஞ்சிருக்கு. ஆனா இதுல முக்கியமாக இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆகட்டும், அங்க வந்து தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாள் டிஜிபி ஒருவர் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. இதுல வந்து பாகிஸ்தானுக்கு இந்த பணம் அச்சடிக்கிற மிஷினை வந்து தாரை வார்த்தது ஒருவர், அது யாருக்குன்னு தெரியும், அப்போதைய நிதி அமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. அது அப்போதைய நிதி அமைச்சர் காங்கிரஸ்லன்னா ப. சிதம்பரம் அவர்கள், அதை பத்தி அவருக்கு ரகசியங்கள் பல தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே துரந்தர்ல இருக்கு, மக்கள் கண்டிப்பா இதை பார்க்கணும்னு ஒரு டிஜிபியை வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஏன்னா தமிழகத்திலேயும் வந்து விமர்சனங்கள் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் வந்து தேசபக்தின்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இப்போ வச்சுருக்காங்க. அது திராவிட கட்சிகள் வந்து இப்படி பண்ணது. நீங்கள் யாராவது ஒருத்தர் ஜெய்ஹிந்துன்னு ஒருத்தர் பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிரிப்பாங்க. என்னப்பா ஜெய்ஹிந்துன்னு சொல்கிற, நான் நார்த்துக்கு போயிட்டு வந்தியா அப்படின்வாங்க. வந்தே மாதரம் பாண்டிங்க வச்சுங்க, என்ன வந்தே மாதரம் பாடுற, நீராடும் கடல் கொடுத்த பாரு அப்படின்வாங்க. பார்த்தீங்களா, அதுவும் பாடணும் இதுவும் பாடணும் தான் நம்மளோடது. தேசியத்தில் அது பாடணும், நம்ம மாநிலத்துக்கு இது பாடணுன்றது எல்லாரும் தெரியும். தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாநிலம் மட்டும்தான் பாடணும், தேசியம் பாடினாலே நீ வந்து கெட்டவன், உனக்கு வந்து ஒன்று வேற மாதிரி நாங்கள் பார்ப்போம், ஜனகணமனன்னு சொன்னீங்கனாலே அது வேணாப்பா வேற ஏதாவது பாடு அப்படின்வாங்க. அதனால இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்ரியாட்டிசம்ன்றதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா தேசபக்தின்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் டெல்லியை பார்ப்பீங்க, அங்கே இருக்க தலைவர்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க, அவங்களோட தியாகமும் உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவரோட தியாகம் தானே உலகத்தை தியாகம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே படிக்க தான் அங்கேயும் நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க, சாதாரண தியாகம் கிடையாது, நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேட்டால் இவங்கெல்லாம் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிச்சவங்களாம் நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. அது மாதிரி உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்கக்கூடிய நாலேஜ் வர்றதுக்கு தேசபக்தி வேணும். அங்கே என்ன நடந்தது, யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு படிக்க ஆரம்பிச்சாலே என்ன பண்ணும், உங்களுக்கு ஹிந்தி வந்துடும். அதை படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சமாக ஹிந்தி கற்றுப்பீங்க. அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா நம்மளால வியாபாரம் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அழகாக தேசபக்தி ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், எதாவது பேசுனீங்கன்னா ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்தியானா நார்த்தில் எங்கேயோ இருக்கிறதா ஒரு ஊர் தான் நினச்சிங்களே தவிர இந்த மாதிரி ஒரு அமைச்சர் உலகத்தில் எந்த நாட்டிலே பேசுவார்? ஒரு அமைச்சர் எங்களுக்கெல்லாம் நான் இந்தியானா நார்த் இந்தியானா அந்த மூலையில் எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படி பேசுகிற அப்படியே வச்சுருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த துரந்தர் மாதிரி, அமரன் மாதிரி, இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுறதுன்றது வந்து ஒரு மரண அடி அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த இங்கே இருக்கிற மற்ற டைரக்டர்லாம் இருக்காங்க பாருங்கள், எதை எடுத்தாலும் ஒரு கிராமத்தில் போகிறது, என்னை அமைக்கிட்டான், என்னை மேலேருந்து கீழே தள்ளிட்டான், நாங்கள் மேலே பார்க்கக்கூடாதா, நீங்கள் மட்டும்தான் மேலே இருக்கணுமா, நாங்கள் கீழே வரக்கூடாதா, இன்னும் பேசிட்டு இருக்காங்க பாருங்கள். அதை பார்த்து மக்கள் எப்போ தான் இருந்து வெளில வர்றது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் பார்க்க தேசபக்தி அதிகமாக. நீங்கள் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படமாவது இந்த தேசபக்தி, இந்த ராணுவம் இதெல்லாம் வருது. இது இந்த பார்டர்னு ஒரு படம் வந்தது, பார்டர் 2ன்னு ஒரு படம், கண்ணெல்லாம் கலங்குது அந்த படம்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு வீட்லையும் 2 பேர் இறந்துருக்காங்க. நம்ம ஊரில் யார் இருந்தாங்க அந்த மாதிரி? யாராவது ஒருத்தர் இறந்து பாடி வந்தால் கூட யாரும் போக மாட்டாங்க. அது லோக்கல் எம்எல்ஏ போய் மாணவர்கள் வச்சுட்டு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துலேயும் ஒரு டெலிகிராம் வருது. டெலிகிராம் வந்தாலும் எடுத்து பார்க்குறாங்க, உங்கள் மகன் இறந்துட்டா வந்து இது வாங்கிட்டு போங்கன்றாங்க. அப்போ சொல்லும் போது அந்த ஊரே அழுகுது. இதெல்லாம் நான் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது இப்படிலாம் நடக்குமா நாட்டில்? தேசத்துக்காக ஒருத்தர் உயிர் கொடுப்பாரா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்க எங்க நமக்கு ஜனங்க நினைக்கிறாங்க இப்படிதான் ஒரு தேசபக்தி இருக்கும் அப்படின்னாங்க. இந்த படத்துல நான் எல்லாரும் நான் சொல்றது என்னன்னா,
சில சீனில் எந்திரிச்சு கை தட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மோடி மேலே என்ன வெறுப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா நமக்கு, நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு போனீங்கன்னா எவன் என்ன சொல்கிறா, யார் உங்களை பார்த்து என்ன சொல்கிறா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சிங்கப்பூரில் லீக் வாயின் இருந்தாரோ அதே மாதிரி அந்த பாலிசியில் அப்படியே வராரு மோடி. நீ என்ன வேணா பேசிக்க, நான் நல்லவன், நான் இந்த நாட்டுக்கு செய்கிறேன், அதை நான் போய்கிட்டே இருப்பேன். நான் தப்பு பண்ணாதான் உனக்கு திரும்பி பதில் சொல்லணும். நான் நேர்மையா போயிட்டு இருக்கேன், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு உலக தழுவிய ஒரு மிகப்பெரிய டாலஸ்ட் லீடர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஆயிட்டாரு. சாதனை செஞ்சு தானே போறாரு. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஒன்னும் சாதனை இல்லையே. அடுத்த ஜெயிக்குமா இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பேசக்கூடாது இல்லை. மோடி சொல்ற ஒரே வார்த்தை மட்டும் திருப்பி சொல்றேன். அவர் அடிக்கடி சொல்றது, என்ன விமர்சிங்க, நானும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தான், நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன விமர்சிக்கிறவங்க என்னை விட 0.1% நல்லவங்களாகவும் திறமையாகவும் இருங்க. என்ன விமர்சிக்கிற நீ என்ன மாதிரி வேண்டாம். நான் இத்தனை வருஷமா இருந்தேன், என் வீட்டில் ஒரு பைசா இல்லை, நான் உன்னை கேட்க பதில் சொல்றேன். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் அவரை கேள்வி கேட்டாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? போற கார் யாருது, வந்த வண்டி எங்கிருந்து வந்தது, எத்தனை 1000 கோடி, எத்தனை லட்சம் கோடி, இவங்க பார்த்து ஒரே ஒரு பிளாட் வச்சிருக்க ஒரு பிரதமரை பார்த்து சொல்லுவோம், அவர் மனசுல எப்படி இருக்கும்? நான் உங்களுக்குலாம் பதில் சொல்லணுமா? கண்டிப்பா மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு போறாரு. துரந்தரோட வெற்றி தேசபக்திக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்டர் கரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற தேசபக்தியை தூண்டி விட்டு இந்த திமுகவோட அந்த பாலிசி இருக்கு பாருங்க, அதுக்கு விழுந்த ஷார்ட் ஏரியா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கக்கூடிய நம்ம இதுல வந்து எல்லாருமே ஹேண்ட்ஸ் அப் கொடுக்கக்கூடியது. ஆப்ரேஷன் சிந்தூர் எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகா ஹேண்டில் பண்ணாரு மோடி அவர்கள், அதை பற்றியும் ஒரு படம் வர இருக்கிறதாக வந்து இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. விவேக் அக்தானி அவர்கள் தான் இந்த படத்தை எடுக்க போறதாக வந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுல முக்கியமாக வந்து நம்மளுடைய தமிழகத்துல இந்த பாகிஸ்தானியருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு இந்த படம் வெளியானா இவங்களுக்கு ஒரு பெரிய சௌகரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா துரந்தர் மாதிரியே அடுத்தது ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு அவரு டைரக்டரே வெளியே சொல்லி இருக்கிறாரு. இல்லைங்க, 1000 கோடி அப்படிங்கறதுலாம் சாதாரண விஷயமா இந்த காலத்துல? இல்ல 7 நாட்கள் அதுவும் இப்ப இருக்கிற டிவில, இப்ப இருக்கிற ஓடிடி நிலைமையில 1000 கோடிங்கிறது மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ எவ்வளவு மக்கள் ஏங்குறாங்கன்னு பாருங்க இந்த மாதிரி படம் பார்க்கணும்னு. அதுல இங்க இருக்கிற மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க பல பேர். அதுல அமீர் போன்றவர் கேட்கிறாரு, இங்க இருந்து ஒருத்தர் போய் அங்க அடிக்கிறாரு, அங்க ஒரு லோக்கல்ல இருக்கிற அவர் வீரன்றீங்க, அப்படித்தானே அவன் அங்கிருந்து வந்து இங்க அடிக்கிறான், அப்ப அவனை எப்படி கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெய் செலுத்து போச்சு இந்த மாதிரி வாதத்தெல்லாம் கேட்டு. இந்த வாதத்தை இங்கதான் பேச முடியும், தமிழ்நாட்டுல தான் பேச முடியும், நீங்க வேற எங்கேயும் பேச முடியாது, எங்கேயும் பேச முடியாது. இந்த மாதிரி இங்கதான் பேச முடியும். காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கூட நான் பாத்துக்கிறேன், எதாவது கேட்டா அவர் மதம் உள்ள வந்துடும். இந்த மதத்துக்கு அது கிடையாது, மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மத போர்வையில் உள்ள உட்காந்துக்கிட்டு நான் என்னன்னா பேசலான்றாரு. இங்க இருந்துகிட்டு ஈரானை பத்தி பேசுறாங்க, கமேனி அப்படின்னு சொட்டு கொண்டீங்கன்னு இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பங்களாதேஷ்ல வந்து ஒரு ஹிந்துவை உயிரோடு எரிச்சு கொண்டான். என்னன்னா கேட்டா, நீ ஹிந்துன்ற ஒரே காரணத்துக்காக உயிரோடு எரியுது பாடி. ஒரு வார்த்தை, இந்த சத்யராஜ் இருக்காரு பாருங்க, மக்களுக்காக வாழற ஒரு நடிகர், அவர் ஒரு வார்த்தை கூட இல்ல, அதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு சொல்லலாம்ல, அதுதான் தப்பு. இங்க என்ன எரிச்சிக்க நமக்கு என்ன இருந்து அப்படின்னு சொல்ற ரெட்டை வேடம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப ஒண்ணு வருது. இப்ப கோவன் வெளியில வந்துட்டாரு திடீர்னு. அது இத்தனை நாள் பங்கர் உள்ள இருந்தாரு, கிட்டத்தட்ட 2-3 வருஷமா. இப்ப வெளியில வந்துட்டு இது குடிக்கிறத பத்தி ஏதோ பேசும்போது அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று பார்த்தேன். இந்த மாதிரி வருவாங்க, இப்ப கஷ்டத்துல வருவாங்க. திமுக ஆட்சி விட்டு போச்சு வச்சுங்களேன், இவங்க ஃபுல் டைம் வந்துருவாங்க. விளாத்திக்குள்ள சம்பவத்தை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு SV சேகர் அவர்கிட்ட வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு மாணவி இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு கேட்கும் பொழுது, புதருக்குள்ள அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அங்க வந்து விளக்கு போட முடியுமா, இல்ல வந்து டார்ச் லைட் அடிச்சு பார்க்க முடியுமா, இல்ல அங்க அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ள போட்டுச்சுன்னு விளக்கு பிடிச்சு பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு சின்மையும் சொல்லியிருக்கிறாங்க, நீ பேண்ட் அவுத்துட்டு போய் எங்க நினைச்ச இடத்துல யூரின் போறவனுக்கு என்ன தெரியும் இந்த பெண்ணோட அருமைன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சார், இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அவருடைய கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கருத்துன்னா முதல்ல அது அவர் பொண்ணு இல்லைல்ல, அவர் பொண்ணா இருந்தா அந்த வார்த்தை வருமா? அப்ப என்ன சொல்லுவார் அடுத்த நிமிஷம், என் பொண்ணு எங்க வேணா போவோம், பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கம் தானே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி யாராவது ஒருத்தராவது, பெண்ணை பெற்றவங்க யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தையை பேசுவாங்களா? அவங்களுக்கும் பெண் இருக்கு, அதான் அவங்க பெண்ணா இருந்தா அது சொல்லுவாரா? அப்ப என்ன சொல்லுவாரு, என்னன்னா இருக்கட்டும், நம்ம வீட்லயே ஒருத்தர் மேல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஏன் நடந்ததுன்னு அந்த அவங்கள கண்டிப்போமா? அதெல்லாம் அவரை விட்டுருங்க, அவர் பாவங்க, அவர் வந்து இந்த மாதிரி யாராவது கிடைச்சா இந்த மாதிரி தாங்க பண்ணுவாரு, என் பொண்ணு எங்க போச்சுன்னு கேட்பீங்களா? முதல்ல கோவம் யார் மேல வரும்?
யாரும் அஃபென்ஸ் பண்ணாங்களோ அவன் மேலே தானே வரும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதுக்கும் கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணு நைட்டு 10 மணிக்கு அவன் பையன் கூட என்ன வேலைன்னு கேட்டவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிப்பா. அப்புறம் நைட்டு 10 மணி 12 மணிக்கு ஒரு பொண்ணு சேஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா 12 மணிக்கு பொண்ணுக்கு ரோட்ல என்ன வேலை? அப்படின்னா இப்ப வரைக்குமே பெண்கள் அடிமை தான் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன், பெண்கள் தனியா நைட்டு 12 மணிக்கு போறதுன்னு ஆதரிக்கல, சேஃப்டியை பாத்துக்கணும்ன்றேன். ஏன்னா பாதிப்பு யாருக்கு? கடைசியில் அவங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால சேஃப்டியை பாத்துக்குங்க. ஆனா 12 மணிக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். தாராளமா போங்க, கூட 4 பேரோட போங்க, என்ஜாய் பண்ணுவான், பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும் போங்க, தப்பு இல்லை. ஆனால் 4-5 குடும்ப நண்பர்களோட இல்லை தெரிஞ்ச நண்பர்களோட சேஃபாக போங்க. யாரும் இல்லாத இடத்துல தனியாக போய் நிற்கிறது இல்லை ஒரே ஒரு ஆண் துணையோட போய் நிற்கிறது வந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா சொசைட்டி மோசமாக இருக்குது, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணுன்றது உண்மை. ஆனால் அங்கே போகவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது அவரோட இந்த இதை காட்டுறது எப்படின்னா, இப்போ நிறைய விமர்சனங்கள் பெண்கள் மேல அவர் பேசினது எல்லாமே நம்ம எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா இவ்வளவு மோசமா நல்லா பாருங்க, இது வரைக்கும் பிஜேபியில இருந்தாரு, இப்பெல்லாம் பேசல, இவ்வளவு மோசமா பேசல. திமுக கூட போனார்ல, அவர் பாருங்க எப்படி பேசுறாருன்னு. திமுக கூட போனாலே பெண்கள் இப்படிதான் பேசுவாங்க. இவ்வளவு நாள் நியூஸ் அவர் பாத்துருக்க மாட்டாரா? அந்த பொண்ணு பாத்ரூம் இல்லங்கிறதுனால தானே அங்க போச்சு. இந்த நியூஸ் எதுவா இருந்தா என்னங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு ஒருத்த வந்து ரேப் பண்றான்னா உனக்கு யாரா இந்த மாதிரி பண்றதுக்கு உரிமை அப்படி கேட்கறத விட்டுட்டு நீ ஏமா அங்க போனன்னு எப்படி கேட்பீங்க? சரி இப்படி சொல்றது, இதுக்கு தானே மோடி அவர்கள் என்ன சொன்னார், ஸ்வச் பாரத் நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம், ஸ்வச் பாரத் நினைச்சோம், ரோட்ல கூட்டுறதுன்னு நினைச்சிட்டோம். பல பேர் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்வச் பாரத் ரோட்ல கூட்டுறது அதுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, ஸ்வச் பாரத்ல பாத்ரூமும் வருது. ஒவ்வொரு வீட்டுக்கு ஏன் பாத்ரூம் கட்டுறது பணம் கொடுத்தாரு? இங்க இருக்க பல பேர் எல்லாம் பணம் ஆட்டை போட்டானுங்க. இங்க ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னாலும் மோடியோட பேர்ல இருக்கும், ஆனா சோறு இருக்காது, இதுக்கு கதவு இருக்காது, பணம் போட்டு வாங்கிட்டாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் ஏன் வச்சாருன்னு சொன்னா, அங்க பெண்கள் எல்லாம் காலையில இயற்கை உபாதைக்காக காலையில பிஃபோர் சன்ரைஸ் போயிடுவாங்க, 4-5 மணிக்கு முன்னாடி போயிடுவாங்க. எங்க போவாங்க? ஊரை விட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போவாங்க. இது ஏன்னு சொன்னா, இது சுகாதாரத்துக்கு ஒரு கேடு. இன்னொன்னு, பெண்கள் மீதான ஒரு வன்முறைக்கு அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணி காலைல 5 மணிக்கு தனியா வருவாங்க, இருட்ட வருவாங்கன்னு அதையும் சொல்றாரு. இதுவும் சேர்ந்துதான் நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள பாத்ரூம் கட்டுங்கன்னு. இவ்வளவு சொல்ற பிரதமரை பாராட்டணும்ல நீங்க. இன்னொன்னு, அந்த பொண்ணு புதர்வுல என்ன பண்ணிச்சு, ரொம்ப எங்கேயானு கேட்டாரு கேள்வி. அவரை விடுங்க, ஏதோ ஆயிடுச்சு. அங்க அப்பா அம்மா இப்ப இது சொல்றாங்கல்ல, கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. அப்ப உங்களோட இப்ப லேட்டஸ்ட் தலைவர் இருக்காருல்ல, புதிய தலைவர், இப்போ அவர் ஏற்றுக்கிட்ட புதிய தலைவர் இவர் ஸ்டாலின், அவர் கண்ட்ரோல தான் இருக்குது, அந்த துறை அவர் கண்ட்ரோல தான் இருக்கு, உள்துறை. அந்த 2 பேரும் ஏன் போலீஸ்காரங்க ஏன் உடனே நடவடிக்கை இருக்குல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா காணாமல் போயிட்டாரு, நோட் பண்ணிங்க. எங்க தம்பி காணாமல் போயிட்டான், நோட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது பார்த்துக்கணும். குழந்தை காணாமல் போச்சு இந்த காலத்துலன்னா சீரியஸா எடுத்துக்கணும். வயசுக்கு வந்த பெண், 12வது படிக்கிற பெண் காணாமன்னா பதறணும். இதுதான் போலீஸோட வேலை. யார் கூட போயிடுச்சுன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னா அதுக்கு அது ஒத்துக்கிறாரா? அது எஸ்வி சேகர் ஒத்துக்கிறாரா? போலீஸ்னா அப்படிதாங்க இருக்கும். நாளைக்கு இவர் வீட்டில் ஏதாவது ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த பொண்ணு யார் கூட போயிருக்கேன் சார் அப்படின்னா ஒத்துப்பாரா? புனித ஆட்சி நடக்குது, இதெல்லாம் கேட்டுட்டு போலான்னு போவாரா? இல்ல இவர் போய் சொல்றாரு எஃப்ஐஆர் நான் போட முடியாது நாளைக்கு வான்னு சொன்னா சூப்பர் ஆட்சிங்க இந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வருவாரா? திட்டமாட்டாரு. அடுத்த நாள் போறாரு, அதுவா இங்க வராதுங்க மகளிர் காவல் போங்கன்றாங்க. அப்போ பொற்கால ஆட்சின்னு போவாரா? தனக்கு வந்தாதான் தெரியும் எல்லாமே, அடுத்தவன்னா தெரியாது. பெண்ணை குற்றம் சொல்றது விட்டுருங்க, நடந்து போச்சு. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப திருப்பி சொல்ற, தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் கோவப்படுறவங்க சட்டம் ஒழுங்குன்னு சொன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது எல்லா மாநிலத்தும் உண்டு. ஆனா அது செஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கிரைம், ஆஃப்டர் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இருக்குல்ல, நீங்க எப்படி நீங்க அதை ரியாக்ட் பண்றீங்க வச்சுதான் உங்க கவர்மெண்ட்டுக்கும் மோடி யோகி கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். யோகி அங்கேயும் யூபியிலையும் கண்டிப்பா இது நடக்குது, ரேப் நடக்குது. ஆனா அவன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாருங்க. ஒரு 2 அமைச்சர்ல ஒரு பஸ் ஏத்தி விடுறோம், போய் பார்த்துட்டு சொல்லுங்க. அங்க இந்த மாதிரி அஃபென்ஸ், பெண்கள் மேல அஃபென்ஸ் நடந்ததுன்னா அவங்களை என்ன பண்றாரு மட்டும் பார்த்துட்டு வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பொண்ணு எங்க போயிருக்குன்னு பார்த்துட்டு வா, நாளை காலைல வா, அவ எங்கேயே புதர் உள்ளியாம போனா, பாய் ஃப்ரெண்டு, இப்படி கேட்கறதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தான் சொல்றேன். யோகி கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம். என்டிஏ கூட்டணியில தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காருல, இதுல வந்து 15 அறிக்கைகள் எடப்பாடியார் வந்து வெளியிட்டிருந்தாரு. அதோட சேர்த்து 297 அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதுல முக்கியமாக ஃப்ரிட்ஜ் இலவசம்னது இவங்களும் எல்இடி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. இதுல முக்கியமாக என்னுடைய கேள்வி என்னன்னா, கஞ்சா, போதை,
இந்த குறிப்பிட்ட இந்த வழக்குகள் மட்டும், அதாவது இது சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தன்னுடைய முதலமைச்சருக்கு பதவிக்கு கீழே வந்து அதிகாரங்களோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் கீழே இருக்கு. இப்போ வரைக்கும் அது சரியா இயங்குதானே எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கஞ்சா போதை பழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தனியா ஒரு இதை வந்து அமைச்சு குழுவை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது எந்த ஒரு அரசாங்கத்திலுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அளவுக்கு அதிகமான போதை புழக்கம் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? தனி அண்ணாமலையும் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, அதற்கான வந்து ஒரு தனியா ஒரு இதை வந்து அமைச்சு அவங்க வந்து திருந்துறாங்களா அதுக்கான வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியும் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதையே இவரும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா முதல்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு, உள்துறை கீழே இருந்து போதை தடுப்பு பிரிவுன்னு இருக்கு, அதை பார்த்துப்பாங்கன்னாங்க. இப்போ 10 அக்யூஸ்ட்ல வந்து 8 பேர் போதையில் இருக்காங்க. அப்போ முதல்ல 2 பேர் தான் இருந்தாங்க, இப்போ 8 பேர். அப்போ 8 பேர் சரி பண்ணணும்னா அதுக்கு உண்டான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணும். அவங்களெல்லாம் கூப்பிட்டு திருத்த முடியாது. போதைக்கு அடிமானவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி பகவத்கீதை படினா சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி சென்டரில் வைக்கணும், அவங்களுக்கு உண்டான மருந்து கொடுக்கணும். ஒரே நாளில் மாற மாட்டாங்க, 2 வருஷமாவது மினிமம் ஆகும். அவ்வளோ மோசமான, அதனால சொல்கிறேன், பதறது நெஞ்சம். ஏன் குழந்தைங்க ஏன் வந்து போதை பொருளுக்கு வந்து ஆகக்கூடாது, அடிமையாகக்கூடாதுன்னு சொன்னால் மற்றதெல்லாம் வந்து ஒரே நாளில் மாற்றிக்கணும். குடி போதை 6 மாதத்தில் மாற்றிடலாம். இந்த கஞ்சா இந்த போதை பொருள் மட்டும் 2 வருஷம் இருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன ஒரு சபலம் வந்ததுன்னா அதனால மோசமானது. இதுக்கு ஒரு தனி குழு, அவர் சொல்றது கரெக்டு, தனி குழு இருக்கணும். அதுக்கு ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைச்சர் மாதிரி போட்டா கூட, பிரிச்சு போட்டா கூட நல்ல சந்தோஷம் தான். இனி வரும் காலத்தில் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு, எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிற ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போறது ஒயின் ஷாப்லாம் கிடையாது, இந்த போதை, அது பர்டிகுலர் கஞ்சா, மெத்தபெட்டமைன், இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டில இருந்து பிரிக்கிறதுக்கு முதல்வராக அவர் பொறுப்பேற்கும் போது அவருக்கு மேலே அவர்கிட்ட இருக்க ஒரே வேண்டுகோள் என்னன்னா, மிகப்பெரிய சவாலை எடப்பாடி அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த விஷயத்துல. ஏன்னா இந்த 5 வருஷம் புறையோடி போச்சு, கிராமத்துக்குலாம் போயிடுச்சு. அவங்க அந்த விக்டிம்ஸை எடுத்து அவர் சரி பண்றதுக்கே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். அது அந்த பெருமை வந்து திமுக தான் போகும்.